ஓம் நமச்சிவாய. நாம் தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தர்மபுரி நகரிலேயே அமைந்திருக்கும், அதாவது தகட்டூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். 2.5 டன் எடை இருக்கின்ற வியன்மிகு தொங்கும் தூண்கள் 2 இருக்கின்றது. இந்த ஆலயமானது தாய்மையின் சிறப்பை உணர்த்தும் தலம். எந்த வகையில் என்றால், காமாட்சி அம்பாளின் சன்னதி சுவாமி சன்னதியை விட உயரமாக இருக்கின்றது. சுவாமி சன்னதியில் அசதிக்கு பாலகர்களை அற்புதமாக சிற்ப வடிவமாக்கி இருக்கின்றார்கள். இங்கிருக்கும் விநாயகர் செல்வ கணபதி விநாயகர். பூமியில் வாழும் சகல உயிரினங்களும் வான்மண்டலத்தில் சுழன்று கொண்டிருக்கும் நவக்கிரகங்களும் காலச்சக்கரத்தின் ஆளுமைக்கு உட்பட்டவை. காலத்தை கட்டுப்படுத்தி துன்பப்படும் மனிதர்களுக்கு நன்மை செய்யும் கர்ண தெய்வம் காலை பைரவர். சனிக்கு குருவானவர் இவர். இருவருக்குமான தொடர்பு பற்றி புராணங்கள் விரிவாக சொல்கின்றது. சூரிய பகவானுக்கும் அவர் மனைவி உஷாதேவிக்கும் பிறந்தவர் யமன். ஒரு கட்டத்தில் சூரியனின் வெம்மை தாங்காமல் கடும் அவதிக்குள்ளானால் உஷாதேவி. எனவே தன் நிழலாக தன்னைப் போலவே பிரத்யக்ஷா எனும் சாயாதேவியை உருவாக்கி தம் பணிகளை செய்யுமாறு பணித்து சூரியனை விட்டு விலகி இருந்தால் உஷாதேவி. உஷாதேவி சாயாதேவி ஆகிய இருவரின் உருவ ஒற்றுமையும் நடவடிக்கைகளும் ஒன்றாக அமைந்திருந்ததால் சூரியனுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. சூரிய பகவான் மீது சாயாதேவி கொண்ட பக்தியால் மந்தன் எனும் சனி பிறந்தார். அதன் பிறகு யமனை அலட்சியம் செய்ய ஆரம்பித்தார். அதை பொறுத்து கொள்ள முடியாத யமன் தன் தந்தையான சூரிய பகவானிடம் முறையிட அவர் ஞான திசையால் உண்மையை அறிந்து கொள்கின்றார். பின்னர் சாயாதேவியை விட்டு விலகி விடுகின்றார். தேவரிடமே என்றாலும் நிழலாக இருக்கும் மகன் என்பதால் சனியை யாரும் லட்சியம் செய்யவில்லை. அதனால் மிகுந்த வருத்தம் அடைந்தார் சனி. நாரதர் சமாதானப்படுத்தினார். சனியிடம் பைரவரின் பெருமைகளை சொல்லி அவர் குறித்து தவம் செய்ய சொன்னார். நாரதர் வாக்கை ஏற்று கடும் தவத்தில் ஆழ்ந்தார் சனி. சனி தவத்தால் மகிழ்ந்தார் பைரவர். அவருக்கு நேரில் காட்சி தந்து காலமாகப்பட்ட சூரிய பகவானையும் காலனான யமனையும் தன் பார்வையால் கட்டுப்படுத்தியதோடு சனியை சூரிய மண்டலத்தில் தனிப்பெரும் சக்தியாக உருவாக்கினார். காலனையும் காலத்தையும் கட்டுப்படுத்தியதால் இவர் காலபைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். காலன் என்னும் சூரியன் உட்பட நவக்கோள்களும் இவருக்கு ஆணைக்கு கட்டுப்பட்டதாக இருப்பதால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே காலச்சக்கர வடிவில் 3x3 என்ற வடிவ இயந்திரம் அமைத்து சக்கர வடிவில் புடைப்பு சிற்பமாக நாய் வாகனத்தோடு காலபைரவரை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தில் இங்கிருக்கின்ற கோட்டை கோவிலில் குபேர பாகத்தில் கல்யாண காமாட்சியம்மன் சன்னதிக்கு எதிரில் தனி சன்னதியில் இவரை நாம் தரிசிக்கலாம். இங்கு இருக்கும் ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கின்றது. இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் இங்கு வந்தால் தெரிகின்றது. மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் தேடி இந்த ஆலயத்திற்கு பக்தர்கள் வருகின்றார்கள். இங்கு பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக படிபூஜை செய்வது மிக சிறப்பான விஷயமாகும். இங்கு இருக்கும் அம்பாளான காமாட்சி சன்னதியில் 18 படிகள் மிக விசேஷமானவை. இந்த 18 படிகளுக்கும் மலர்களால் அலங்காரம் செய்து 16 விதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து 18 படிக்கும் பூஜைகள் செய்கின்றார்கள் நேர்த்திக்கடனாக. இந்த தலத்தின் பெருமையை பார்ப்போம். சூலினி ராஜ துர்காம்பிகை சுயரூப காட்சி இந்த ஆலயத்தில் விசேஷம். அருள் தரும் சூலினி ராஜ துர்காம்பிகை சூலம் சங்கு இவைகளை ஏந்தி கொற்றவியாக மகிஷனை வதம் செய்யும் தோற்றத்தில் காட்சி தெளிப்பது மிக விசேஷமான ஒன்றாகும். அடுத்தது கால பைரவர் இந்த ஆலயத்தில் மிக மிக விசேஷமானவர். பைரவர் இந்த திருத்தலத்தில் எந்திர வடிவில் சூரிய சந்திரன் அக்னி ஜுவாலியுடன் அருள்பாலிக்கின்றார். சங்ககால மன்னரான அதியமான் நெடுமான் அஞ்சி முதல் பல பேரரசர்களால் இந்த மகாபைரவர் வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார். இவரை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள் தான் என்ன?
பைரவர் என்ற பதத்திற்கு பயத்தை போக்குபவர் என்று பொருள், பயத்தை அளிப்பவர் என்ற பொருளும் இருக்கின்றது. பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சகல ஜீவராசிகளும் வானமண்டலத்தில் இருக்கின்ற சூரியன் முதலான கிரகங்களும் நட்சத்திரங்களும் காலச்சக்கரத்தின் ஆளுமைக்கு உட்பட்டதாகவே இருக்கின்றது. காலச்சக்கரத்தை இயக்கும் பரம்பொருள் கால பைரவர் ஆவார். ஆகவே இவர் பக்தர்களை எந்த அபாயத்திலிருந்தும் காத்து ரட்சிப்பார். நிரபராதிகளுக்கு அபயம் அளித்து எதிரிகளை தூள் தூளாக்குவார். திருமண தடைகளை நீக்குபவர், சந்தான பாக்கியத்தை அருள்பவர், இழந்த வழக்குகளில் வெற்றி பெற செய்வர். இவரது கருணையால் வியாபாரம் விருத்தியாகி அபரிதமான லாபம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வள்ளல் அதியமான் நெடுமான் அஞ்சி சங்க காலத்தில் ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்கிய வரலாற்று புகழ்பெற்ற தகடூர் தலம் இது. இந்த தகடூர் சுயம்புலிங்க ஸ்தலமாகும். திருமாலின் 4 அவதாரங்களான யோக நரசிம்மர், ராமர், ஹயக்ரீவர், கிருஷ்ணர் ஆகியோரால் வழிபட்ட ஸ்தலம். இந்த ஸ்தலத்தின் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். பாசுபத வரத்தை பெறும் பொருட்டு அர்ஜுனன் தவம் செய்திருக்கின்றான் இந்த ஸ்தலத்தில். அவனுடைய தவத்தை பரீட்சித்து பார்க்கும் பொருட்டு ஈசன் வேடன் ரூபம் கொண்டு வருகின்றான். அப்போது அர்ஜுனனுக்கும் வேடனுக்கும் சர்ச்சை நிறைந்த சண்டை வருகின்றது. நீ என்ன பெரிய வேடனா என்று வில்லாலேயே சுவாமியை அர்ஜுனன் அடிக்கின்றான். பின்னர் வந்திருப்பது ஈசன் என்பதை தெரிந்து கொண்டான் அர்ஜுனன். பரத்வாஜ ரிஷிகள் மூலம் தான் பெரிய பாவம் செய்து விட்டதாக உணர்ந்து இங்கு வந்து தவம் செய்கின்றான். இங்கு மல்லிகைப்பூ கொண்டு சிவபூஜை செய்தால் சுவாமிக்கு மல்லிகார்ஜுனேஸ்வரர் என்று பெயர் வந்தது என்று சொல்வார்கள். அதாவது இந்த பூவை கொண்டு சிவபூஜை செய்ததால் இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் என்ற பெயர் இவருக்கு கிடைத்தது என்று சொல்வார்கள். சுந்தரரின் நண்பர் சேரமான் பெருமான் வடக்கிலிருந்து போகும்போது பூரி சித்தர் மூலம் தெரிந்து இங்கு வந்து வழிபாடு செய்திருக்கின்றார். பேர்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நீங்களும் ரசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையத்தோடு முடிக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.